கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இந்த கோடை கொண்டாட்டத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் செலிப்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் போன்ற பல நாடுகளுக்கும், இந்தியாவில் உள்ள டெல்லி, ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய ஊர்களுக்கும் இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இது இருக்கும். எந்தெந்த நாடுகளுக்கு, எந்தெந்த ஊர்களுக்கு எவ்வளோ டூர் பேக்கேஜ், நீங்கள் எத்தனை நாள் தங்கலாம், எந்தெந்த இடங்களை இவங்க சுற்றி காமிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் இவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் கண்டிப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த கோடை கொண்டாட்டத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் செலிப்ரேட் பண்ணோம்னா கான்டாக்ட் பண்ணுங்க கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்துருச்சுங்க. திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இல்லைங்க, அது பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா, அதுக்கு ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் முன்னாடி டிக்கெட் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த வகையில் பார்க்கும்போது குட் பேட் அக்லி திரைப்படத்தோடைய டிக்கெட் ரிசர்வேஷன் கம்மிங் ஃப்ரைடே இரவு 8:02 ஆல் ஓவர் தமிழ்நாடு டிக்கெட் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வெளியிடக்கூடிய ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் என்பவர் தான் தமிழ்நாட்டை அந்த படத்தை வெளியிடுறாரு. அவர் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாரு, இந்த படத்தோடைய முன்பதிவு வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:02 மணிக்கு தமிழ்நாட்டில் உள்ள எந்தெந்த திரையரங்களை நாங்கள் வெளியிடுறோமோ எல்லா திரையரங்குகளும் இந்த திரைப்படத்துக்குண்டான முன்பதிவு ஆரம்பிக்கப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு. சரி, ஓகே. இப்போ தான் சமீபத்தில் செகண்டு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. காட் பிளஸ் யூ மாமே அனிருத் வாய்ஸில் ரோகேஷ் அவர்களுடைய பாடல் வரிகளில் அந்த பாட்டு வெளியாகி பாட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க. என்ன சொல்ல போனால், ஓஜி சம்பவத்தை விட இந்த பாட்டு சூப்பராக இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் ஏங்க வச்சுட்டாரு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமார் இருக்கட்டும், அனிருத்தாக இருக்கட்டும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அந்த பாட்டு வெளியே கிட்ட 2 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 12 மில்லியன் கிட்ட 1,20,00,000 30,00,000 பேரோ பார்வையாளர்கள் இது வரைக்குமே கடந்திருக்கு இந்த பாட்டு. அந்த அளவுக்கு வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பாட்டு. ஓகே, அஜித்குமார் அவர்கள் தர லோக்கலாக இறங்கியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் என்ன ஆச்சு, தர லோக்கலாக இறங்கிறதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, அது பல விஷயங்கள் இருக்குங்க. அஜித்குமார் அவர்கள் தர லோக்கலாக இறங்கின படங்கள் அனைத்துமே ஹிட்டான படங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, அந்த டைம்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், அவர் தர லோக்கலாக இறங்கின படங்கள்லாம் பாருங்கள். தீனா, அமர்கலம், இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்கள். மங்காத்தா, வேதாளம், விஸ்வாசம், வீரம், இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்கள். எல்லாமே தர லோக்கலாக இறங்கி குத்திருப்பார் ஒரு பாட்டுலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க. 2015 வேதாளம்னு ஒரு திரைப்படம் வெளியாச்சு. நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், தீபாவளி அன்று வெளியாச்சு. அந்த திரைப்படத்தப்போ செம்ம மழை, சென்னை ஃபுல்லாகவே ஒரு மழை வெள்ளம். எப்படா போட்டி இந்த சென்னை மழை வெள்ளத்தில் வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் மக்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலில் இருக்கும்போது அந்த படம் வெளியாச்சுங்க. நம்ம எங்கெங்கேயோ டிக்கெட்டுக்கு தேடணும், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக ஒரு வழியாக காலையில் 5 மணி ஷோ ரெட் ஹில்ஸ் ராதா மூவி பார்க்கில் டிக்கெட் வாங்கிட்டாங்க. அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி வாங்கியாச்சு 5 மணி ஷோவுக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, தூத்துக்குடியில் இருக்க சில நண்பர்கள், எனக்கு சென்னையில் தான் படம் பார்க்கணும், இந்த படத்தை நான் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். வெறும் அப்போ அந்த டிக்கெட் வாங்கும்போது எத்திங்க 300 ரூபாவோ 400 ரூபா ஒரு டிக்கெட். அப்போ அந்த டைமில் நான் வாங்கும்போது அந்த 5 மணி ஷோவுக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு படத்தை பார்க்கறதுக்கு அந்த 10 பேர் ஃப்ளைட்டில் வந்தாங்கன்னா பார்த்துங்க, தூத்துக்குடியிலேருந்து ஃப்ளைட் ஏறி சென்னை வந்தாங்க படம் பார்க்குறது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அந்த நண்பர்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும். சரி, ஓகேங்க. இந்த படத்துக்கு போய்ட்டு மழையில் நினைஞ்சு காரை பிடிச்சி போய் உக்காந்துட்டேங்க. படமும் போய் நிற்குது, வேறு லெவலில் போய் நிற்குது. தர லோக்கலாக இறங்கி அடிச்சிருக்காரு அஜித் அடின்ட்டு. அப்புறம் இன்ட்ரோல் முடிஞ்ச உடனே இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வந்துச்சு, ஆலுமா டோலுமான்னு ஒரு பாட்டு வந்துதுங்க. வந்த உடனே பார்த்தா எங்கள் லைனில் ஒரு 24 பேர். அந்த லைன் ஃபுல்லாகவே டிக்கெட் நான் தான் புக் பண்ணிட்டேன். அந்த லைன் ஃபுல்லாகவே டிக்கெட் நாங்கள், எங்கள் ரோவை தவிர மீதி எந்த ரோவில் இருக்கிற சீட்டில் இருக்கிற எந்த நபருமே சீட்டில் உட்காரல. எல்லாருமே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அந்த பாட்டு வரும்போது அந்த பாட்டுக்கு அவ்வளோ ஆரவாரம். ஒருத்தர் கூட சீட்டில் உட்காரல எங்களை தவிர. எங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பர் பேசிக்கிட்டார். என்ன பேசிக்கிட்டாருன்னா, என்னது நம்மளை தவிர வேறு யாருமே சீட்டில் உட்காரல, அவ்வளோ செலிப்ரேஷன் அந்த பாட்டுக்கு. சரி, அதெல்லாம் கூட ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு, அது வேறு விஷயம். சரி, அதே தேட்டர்லேயே விஸ்வாசம் ஒரு திரைப்படம், அதே அதிகாலை காட்சிக்கும் நாங்கள் போயிருந்தோம். அப்போ நான் ஆச்சுன்னா ஃபேமிலியோடு போயிட்டோம். அந்த படத்தை ஃபேமிலியோடு போகணுன்னு ஆசைப்பட்டோம். முதல் ஷோ ஃபேமிலியோடவே போனோம் இந்த வாட்டி, எப்படியாச்சு அப்படின்ட்டு போனோம். நாங்கள் மட்டும்தாங்க ஃபேமிலி, மீதி எல்லாருமே லேடிஸே கிடையாது அந்த தேட்டரில். நாங்கள் போனது அந்த 2 பேர் தான், என் கூட வந்த 2 பேர் தான் லேடிஸ், மீதி யாருமே லேடிஸ் கிடையாது. அடிச்சு தூக்குன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு வரும்போது
என்ன ஆச்சுன்னா அதே தான் நாங்கள் அந்த 5 பேர் தான் நாங்கள் சீட்டில் உட்காந்துருக்கோம், மீதி யாருமே சீட்டில் உட்காரல. எல்லா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி போய்ட்டு நின்று ஒரே டான்ஸ் அந்த பாட்டுக்கு. அந்த அஜித் கடைசியில் ஆடுற அந்த ஸ்டெப் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சுத்தம் இது ஒருத்தம் கூட சீட்டில் கிடையாது, எல்லாரும் எழுந்து டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அஜித் வந்து தர லோக்கலாக இறங்கி குத்துனார்னா அந்த குத்துக்கு தமிழ்நாடே ஆடும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து பெரிய புகழ் சொல்கிறதுக்காகவோ புகழ்ந்து பேசுறதுக்காக கிடையாது, நிஜமாக நம்ம பார்த்த நிகழ்வு இது, சரிங்களா? அந்த பாடல்கள் அஜித் டான்ஸ் ஆடும்போது அந்த ஸ்க்ரீனில் இருக்க ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் எழுந்து நின்று டான்ஸ் ஆடுறாங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, தலை ஆடுனா தமிழ்நாடே ஆடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தலை வந்து ஒரு 2-3 ஸ்டெப்பு டான்ஸு போட்டார்னா ஸ்க்ரீனில் உட்காந்து படம் பார்த்துட்டு அனைவருமே வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அஜித் மீது ஒரு மோகம் வைத்திருக்காங்க ரசிகர்களும் சரி, சாதாரண மக்களும் சரி. அதே மாதிரி தான் இந்த காட் பிளஸ் யூ மாமு இந்த பாட்டு கூட அதே அளவுக்கு ஒரு வைபை க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த படத்துலேயும் இந்த பாட்டுலேயும் அஜித் அவர்கள் இறங்கி தரலோக்கலாக குத்திருக்காரு அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் சொன்ன இந்த 3 பாட்டுக்குமே டான்ஸ் மாஸ்டர் யாருன்னா கல்யாண் மாஸ்டர் அவர்கள் தான். கல்யாண் மாஸ்டர் அவர்கள் தான் நான் சொன்ன இந்த 3 பாடல்களுமே அஜித்துக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தவர் அந்த படங்களில். அப்போ பாருங்கள், அஜித் அவர்கள் தர லோக்கலாக இறங்கினார்னா என்ன ஆகும் அப்படின்றது இது மட்டும் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நாம் வந்து அந்த இப்போ தயாரிப்பு நிறுவனம் சார்பாக பல பேர்கிட்ட பேசி பார்த்துட்டோம். படத்தோடைய கதை என்ன தாங்க நீங்கள் சொல்ல வரீங்க, சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கீங்களே, இது கேங்ஸ்டார் படமா இல்லை டைம் ட்ராவல் படமா இல்லை 3 விதமான காலகட்டங்களில் நடக்கிற படமா அப்படின்ற மாதிரி நம்ம பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, அண்ணன் படம் நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக பயங்கர மாசாக இருக்கும், இது அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, சில சென்டிமெண்ட் காட்சிகளையும் நாங்கள் வச்சுருக்கோம் குடும்ப ஆடியன்ஸுக்காக அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரே வரியில் சொல்லிட்டாங்க, என்னென்னா படம் வேறு லெவல் மாஸ். ஏன்னா சென்சார் போர்டில் வந்து பார்த்தவங்க வந்து பாராட்டு தெரிவிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பெரும்பாலும் சென்சார் போர்டில் படம் பார்த்தவங்க யாருமே பெரிதளவில் பாராட்ட மாட்டாங்க, அவங்க மாதிரி படம் பார்த்துட்டு என்ன சர்டிஃபிகேட்டோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இந்த படத்தை பார்த்துட்டு ப்ரொடியூசர்கிட்டே சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சார் படம் வேறு லெவலில் வந்துருக்கு சார், இது நிச்சயமாகவே வந்து ஒரு பெரிய வசூலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பெருமையாக சொல்லியிருக்காங்கன்னா. ஏன்னா சென்சார் போர்டில் இருக்கிறவங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும், ஏன்னா அவசியமே கிடையாது. அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு சொல்லணுமா அப்படின்ற ஒரு யோசனையும் இருக்குல்ல. ஸோ நிச்சயமாக வந்து அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ பாருங்கள், அவங்களையே வந்து அதை ஆச்சரியப்படுத்த வச்சிருக்கு அந்த படம் அப்படின்றத மாதிரி தானே அதை எடுத்துக்க முடியும் நம்ம சொல்லப்போனால். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு வசூல் தாக்கத்தை ஏற்படுத்தும். அஜித் படங்கள் இதுவரை இல்லாத வசூலை இந்த படம் வந்து தாண்டி போகும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் படம் வேறு லெவலில் வந்திருக்குன்றது தான் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தும் சரி, நம்ம விசாரித்த கருத்தும் சரி. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த திரைப்படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பும் இந்த திரைப்படத்தின் மீதான ஒரு பாசிட்டிவ் வைப்பும் வந்து ஆரம்பத்துலேருந்தே இது படம் ரிலீஸ் பண்ண அன்னிலேருந்தே வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு வசூலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல விநியோகஸ்தர்கள் பல திரையரங்கு உரிமையாளர்களோட நம்ம பேசும்போது, சார் ஓப்பனிங் பெரிய லெவலில் இருக்கும் சார், இது வரைக்கும் தமிழகத்தில் முதல் நாள் ஓப்பனிங் எல்லா படங்களுடைய ரெக்கார்டு இந்த படம் அடித்து தூக்கிடும் அப்படின்ற மட்டும் தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய என்கொயரிஸ் வந்து அவங்க வந்துகிட்டே இருக்கான், சார் இந்த படம் எந்த ஷோ போடுறீங்க, எப்படி போடுறீங்க என்னன்றதை என்கொயரிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம் ஆடியன்ஸ் மத்தியில். அப்படி கேட்கும்போது இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது சார், மிகப்பெரிய அளவில் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, என்னடா இது மிகப்பெரிய அளவு ஓப்பனிங்கிறாங்களே, இப்போ தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி எந்த படம் முதல் நாள் மட்டும் அதிக வசூல் செஞ்சுருக்கா அப்படின்னு நம்ம அவர்கிட்டே நம்ம கேட்கும்போது சொன்னாங்கன்னா, இதுவரையும் வந்து தமிழக வரலாற்றிலேயே முதல் நாள் ஓப்பனிங்கில் வந்து வலிமை திரைப்படம் தான் சார், அதே அஜித்குமார் அவருடைய வலிமை திரைப்படம் தான் சார் முதல் நாள் அதிக வசூல் பண்ணுது அப்படின்னு கேட்டேன். எவ்வளோன்னு கேட்டபோது ஒரு 35 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கோம் சார் முதல் நாள் அப்படின்றாங்க. ஸோ 35 கோடி வரை வசூல் பண்ணினா அப்போ இந்த படம் அதை பீட் பண்ணணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வலிமை ரிலீஸ் ஆனது ஒரு சாதாரண வேலை நாட்களில், இந்த படம் வெளியாகுது ஒரு அரசு விடுமுறை நாட்களில் வருது. ஏன்னா மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் 10 அன்று மகாவீர் ஜெயந்தி அரசினர் விடுமுறை நாள் என்பதனால கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து விடுமுறை இருப்பதனால கண்டிப்பாக வந்து காலேஜ் ஸ்கூல் எல்லாமே லீவ் அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்கள் சாதாரண நாட்கள்லேயே பெரிய லெவலில் ஓப்பனிங் கொடுக்குறவங்க. ஸோ விடுமுறை நாட்கள்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக அவர் சொன்ன கணக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா
35 கோடி வரை வசூல் பண்ண வலிமை திரைப்படமே வந்து சாதாரண நாளில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த படம் விடுமுறை தினத்தில் ரிலீஸ் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கணக்கு கால்குலேட் பண்ணாலும் நிச்சயமாக அந்த திரைப்படத்தோட ஒரு 2-3 கோடி வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜ் படி நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒரு 35லேருந்து ஒரு 40 கோடி ரூபாய் வரை முதல் நாள் வசூல் பண்ணும் தமிழகத்தில் அப்படின்றத மட்டும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது அஜித் ரசிகர்களுக்கு இன்னும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இந்த படத்தை வச்சு கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு செய்தியும் கூட. எப்படி வந்து ஒரு மங்காத்தாவை கொண்டாடினாங்களோ, ஒரு வேதாளத்தை கொண்டாடினாங்க, ஒரு விஸ்வாசத்தை கொண்டாடினாங்களோ, அதே மாதிரி இந்த திரைப்படமும் இன்னும் 5-10 வருஷத்துக்கு இந்த திரைப்படத்தை பேர் சொல்லும் விதமாக இந்த திரைப்படம் அமையும் அப்படின்றது தான் வந்து பொதுவாக எல்லாருடைய கருத்தாக நிலவுது. நிச்சயம் பொறுத்திருந்து பார்ப்போமே இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நிச்சயமாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.